இந்த இயர் ட்ரை பண்ணுறேன் மிங்கல் ஆகிறதுக்கு. கேர்ள்ஸ் என்ன கிடைக்கலன்னா அம்மா அப்பா வாங்கி தருவாங்க. அரியர் கிளியர் பண்ணணும். அம்மா சத்தியம், எல்லா சத்தியத்தை காப்பாற்றணும், அவ்வளோதான் ப்ரோ. கையில் இருக்கிற காசில் செலவு போய் மீதி இருக்கிறவங்க இல்லாதவங்களுக்கு கொடுக்கணும், அவ்வளோதான். அந்த 4 பேரை இதுவரைக்கும் பார்த்ததில்ல நான். 2025 உருப்படியாரு தண்டக்கருமாந்திரமா இருந்துச்சு ஆகாது. ஸோ இந்த வருஷம் நியூ இயருக்கு என்ன ரெசல்யூஷன் வச்சுருக்கீங்க? டம்மி ஃபேட் பார்க்குறீங்க, அது கம்மி பண்ணோம். அதுக்கப்புறமா லாஸ்ட் இயர் ஃபுல்லாக சிங்கிளாக தான் இந்த இயர் ட்ரை பண்ணுறேன் மிங்கல் ஆகிறதுக்கு. இந்த வருஷம் கண்டிப்பாக மிங்கிள் ஆகுறீங்க. ட்ரை பண்ணுறேன், அதுவும் கஷ்டம் தான். இந்த வாழ்க்கையில் நீங்கள் பார்க்குறீங்க எல்லாருமே சிங்கிளாக எந்த பொண்ணுமே இல்லை. எங்கே போனாலும் எல்லாம் மிங்கல் தான், கப்பல்ஸ் தான். மெரினா பீச் வந்தாலும் பார்த்தோன்னா ஸ்கூல் படிக்கும் போதே உஷார் பண்ணிடுறாங்க. ஸ்கூல் படிக்கும் போது அம்மா அப்பா படி கவர்மெண்ட் ஜாப் வாங்க, ஃப்யூச்சர் செட் பண்ண, அது இது ரொம்ப. ஸோ அந்த டைமில் மிஸ் பண்ணிட்டேன். ஸோ அடுத்த வருஷம் என்ன பிளான்லாம் வச்சுருக்கீங்க? கெரியர் பார்க்கணும், ஜாப். ஸோ ஆல்ரெடி அது ஃபோக்கஸ் பண்ணோம். ஸோ கேர்ள்ஸ் என்ன கிடைக்கலன்னா அம்மா அப்பா வாங்கி தருவாங்க, அது பிரச்சனை இல்லை, வாங்கி தருவாங்க. அது எப்படி இருக்கும்னா என்னோட தமிழ் அப்படி தான். ஓகே, அது எப்படின்னா நான் சொல்கிறேன், நம்ம போய் ஒரு கேர்ளை செட் பண்ணால் அது நம்ம கேர்ள் ஃப்ரெண்ட். அம்மா அப்பா போய் பண்ணால் என்ன பண்ணுவாங்க தெரியுமா? வேற பையனோட கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கும்ல, அது பிடிச்சிட்டு நம்மளுக்கு தருவாங்க. அது தட் இஸ் பெட்டர் ஆக்சுவலி. நம்ம போய் கேர்ள் ஃப்ரெண்ட் செட் பண்ணுறது அவங்களே கேர்ள் ஃப்ரெண்ட் எடுத்துட்டு வரோம். ப்ரோ இந்த வருஷம் நியூ இயர் ரெசல்யூஷன் என்ன எடுக்க போறீங்க? அரியர் கிளியர் பண்ணணும். பாரு விடுங்க பாஸ், அது கிடக்குது கழுத. அரியர் கிளியர் எத்தனை வச்சிருக்கீங்க? ஒண்ணுதான். ஒன்று கிளியர் பண்ணணும்னு ரெசல்யூஷனா? ஒன்று ஒன்று வச்சிருக்கீங்கன்னு சொல்ல. இல்லை ஒரு ஃபர்ஸ்ட் இயர் தான். ஃபர்ஸ்ட் இயர் தானா? சரி, கிளியர் பண்ணிடுவீங்களா? வேற ஏதாச்சும் வச்சிருக்கீங்களா? வேற இவனும் கூட சுத்தாம இருக்கணும் ப்ரோ. ஃப்ரெண்ட்ஸ் கூட மெயினா இவன் கூட அவங்க கூட விட்டா அவங்க சீக்ரெட் எல்லாம் சொல்லிடுவாங்க. ஆமா. ஸோ அண்ணா வந்து மாசா சைக்கிள் உட்காந்துருக்காரு. ஸோ அவர்கிட்ட வந்து நியூ இயர் ரெசல்யூஷன் என்ன எடுக்க போறான்னு கேட்கலாம். சொல்லுங்க. நியூ இயர் ரெசல்யூஷன் வந்து ஒவ்வொரு வருஷமும் நம்ம ஏதாவது ட்ரை பண்ணுவோம். பட் ஆனால் ஃபாலோ பண்ணுவோமான்னு கேட்டால் கிடையாது, அதை மிஸ் பண்ணிடுவோம். எல்லோரும் முதல்ல எடுத்துருவோம், ஆனால் செய்ய மாட்டோம். நான் அந்த வருஷம் என்னென்ன பண்ணலான்னு வச்சுக்கேன் அப்படின்னா, கொஞ்சம் நினச்சதை செய்யணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன். என்ன மாதிரினா, நமக்கு பிடிச்ச விஷயம் ஏதாவது அச்சீவ் பண்ணலாம், அதுக்கு உண்டான எஃபர்ட்ஸ் ஏதாவது எடுக்கலாம். இது வரைக்கும் ஏன்னா அது எதுவுமே இல்லாமல் நம்ம வந்து நார்மலாக ஒரு ட்ராக்லேயே போயிட்டுருப்போம். ஃபேமிலி அந்த மாதிரி நினச்சிட்டு ஏதாவது ஒரு வழியிலே போயிட்டுருப்போம், அந்த பக்கம் டைவர்ட் ஆக மாட்டோம். ஸோ அது நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை நோக்கி போகிறதுக்காக ஸ்டெப் எடுக்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியாவில் இருக்குது. வருத்தம் இருக்குது ஃபேமிலி மிஸ் பண்ணுறது. ஆனால் சென்னையே பார்த்தோம் எப்படி இருக்குது, எல்லோரும் மக்கள் எப்படி இருக்காங்க அப்படிங்கிறது லைட்டாக தெரிஞ்சுக்கலாம். நான் மட்டும் இங்கே சைக்கிள் போட்டு உட்காந்துருக்கேன், எல்லோரும் ஒரே ஆளில் பார்ப்பாங்க, எல்லோரும் என்னென்னா வித்தியாசமாக நாங்களே அப்படி பார்க்கலாம். ஆமாம், அப்படி அதான் நீங்களே அப்படி தான் வந்துருக்கீங்க. அதான் 1000 தாட்ஸ் இருக்கும், அந்த மாதிரி தான். சும்மா டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது, அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. சரி, ஏதாவது ஒரு நல்ல விஷயம் பண்ணணும் அப்படின்னா? நல்ல விஷயம் பண்ணணும்னா பைக் வாங்கணும். பைக் வாங்கணும். ஆல் தி பெஸ்ட், பைக் வாங்கணும். தேங்க்யூ. நியூ இயர் ரெசல்யூஷன் என்ன இந்த வருஷம் எடுக்க போறீங்க? இந்த வருஷம் என்ன இருக்க போறேன்னா, தம்மடிக்க விட்டுருக்கேன் ப்ரோ. விட்டுருக்கீங்களா? விட்டுருக்கேன். இல்லை இந்த வருஷம் நான் இதை பண்ண போகிறேன், அடுத்த வருஷம் இந்த பிளான்லாம் இருக்குது, இதெல்லாம் முடிக்கணும் அப்படின்னு. 3 பையன் லவ் பண்ணிக்கிறேன் ப்ரோ. 3 பையங்க லவ் பண்ணுறாங்க என்னைய. உங்களேவா? ஆமாம், ஃபேக் ஐடி வச்சுருக்கேன். வராங்க, அதுக்காண்டி சென்னைக்கு வந்திருக்கோம். ஓ, பார்க்க. அதுக்காக வந்து. ஆமாம், அவன் எல்லாம் பார்த்துட்டு அப்படி சுற்றி பார்த்துட்டு அப்படியே போகிறோம். அவன் அதை கூப்பிட்டு போவோமா இல்லை இங்கே விட்டு போவோமா பார்க்குறோம். 3 பேரா ப்ரோ? 3 ப்ரோ. 3 பேர். சூப்பர் ப்ரோ. ஐடி சொல்லுங்க ப்ரோ, ஐடி சென்ட் பண்ணுறேன், பேசுங்க. இல்லை எனக்கு வேணாம். சரி, ஓகே ப்ரோ. ஸோ நியூ இயருக்கு என்ன பண்ண போகிறீங்க? ஃபஸ்ட்டு காலேஜ் முடிக்கணும், இன்னும் 3 மாதம் இருக்குது. சரி, அது முடிச்சுட்டு ஃபாரின் கிளம்பலான்னு ஒரு பிளானில் இருக்கேன். சரி, அங்கேயாவது போய் ஒழுங்காக இருக்கலான்னு பார்க்குறேன். இவனுக்கு கூட எல்லாம் சேராம அது நல்லபடியாக நடந்தா. அப்படி இல்லை, வயசாக நம்ம ஃபேமிலி பார்க்குறது அது ஓகே தான் ப்ரோ. ஃபேமிலியும் பார்க்குறது இருக்குல்ல, ஸோ அப்படியே இப்படியே போயிடக்கூடாதுல்ல. ஸோ அதனால அடுத்த வருஷம் உங்களுக்கு வந்து பிளான் வந்துட்டு ஃபாரின்ல அப்ராட்ல போகணும்னு ஒரு ஆசை. அதே மாதிரி இருக்கிற கெட்ட பழக்கம்லாம் அப்படியே போயிடணும்னு ஆசைப்படுறேன். பிளான் இதை தாண்டி வேற ஏதாவது வச்சிருக்கீங்க? கையில இருக்கிற காசுல செலவு போய் மீதி இருக்கிறவங்க இல்லாதவங்களுக்கு கொடுக்கணும்னு, அவ்வளவுதான். அவ்வளவுதான். தேங்க்ஸ் ப்ரோ. என்னோட ரிசல்யூஷன் என்னன்னா, வருஷம் வருஷம் எடுக்கிற ரிசல்யூஷனை இந்த வருஷம் காப்பாற்றணும். வருஷம் என்ன இருக்கும்? அம்மா சத்தியம், எல்லா சத்தியத்தை காப்பாற்றணும், அவ்வளோதான் ப்ரோ. இந்த வருஷம் காப்பாற்றணும். அம்மாவோட சத்தியத்தை காப்பாற்ற போறீங்க? அம்மா சத்தியம் இல்லை, எல்லா சத்தியமும் எங்கள் ஆளு சத்தியம், எல்லா சத்தியம் தான். எங்கள் ஆளு சத்தியம், எல்லா சத்தியம் தான். இந்த வருஷம் காப்பாற்றணும், அவ்வளோதான். நல்ல விஷயம்னா விட்டேன் ப்ரோ, ஆல்ரெடி நிறையா விட்டேன். அந்த மடிக்கிறது, சேர் அடிக்கிறதுலாம் விட்டேன்.
அதை அப்படியே கண்டினியூ பண்ணா எல்லாருமே விட்டீங்க போலயே. இல்ல ப்ரோ கெடுக்கிறாருங்க உனக்கு. மற்றபடி இந்த வருஷம் நியூ இயர் ரெசல்யூஷன் என்ன எடுக்க போறீங்க? கொஞ்சம் நல்லா பையனாக இருக்கானா பார்க்கல. அப்போ நீங்க கெட்ட பையனா? கெட்ட பேர் சொல்ல முடியாது, நல்லா பையனாக சொல்ல முடியாது. சரி, ஒரு நல்ல விஷயம் அடுத்த வருஷம் பண்ணணும் அப்படின்னா என்ன நல்ல விஷயம் பண்ணுவீங்க? அப்படி இல்லைன்னா அடுத்த வருஷம் இந்த பிளான்லாம் வந்துட்டு நம்ம வந்து கன்ஃபார்மாக பண்ணிடணும், இந்த இதெல்லாம் முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி எதனா வச்சுருக்கீங்களா? இல்லை இப்போ நான் வந்துட்டு எங்கள் ஸ்ட்ரீட்ஸில் இருக்கிற டாக்ஸ்க்கெலாம் டெய்லி ஃபீட் பண்ணிட்டு இருக்கேன். அது எங்கள் அப்பா இன்னும் நம்ம ஏரியா ஃபுல்லாக பண்ணலாம்னு சொல்லிட்டு இருக்காரு. அது பண்ணலான்ட்டு இருக்கோம். இவ்வளோ ரொம்ப நல்ல விஷயம், கண்டிப்பாக பண்ணுறேன். எனக்கு தேவைப்பட்ட நேரம் அந்த பரதேசிய காலம் 2025லயாச்சும் உருப்படியாரு. தண்டக்கருமாந்திரமா இருந்துச்சு ஆகாது.